அனைத்து மாணவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாவதா. இன்னைக்கு நாங்க பாக்குறீங்க கல்வி அமைச்சால வெளியிடப்பட்ட உதவி கருத்தரங்கிட பெஸ்பா. இதுல வந்து முதலாம் கேள்வியில இருந்து 20ஆம் கேள்வி மட்டும் போன வீடியோல நாங்க அப்லோட் பண்ணியிருக்கோம். அது டே 6 என்ற வீடியோல நீங்க பார்த்துக்கொள்ளலாம். இதுக்குரிய பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி செய்து பாருங்க. இன்னைக்கு நான் பார்க்க இருக்கிறது இந்த பேப்பர்ல 21ஆம் கேள்வியில இருந்து 40ஆம் கேள்வி வரைக்கும். இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஏனையவங்களுக்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணி வாங்க வீடியோக்குள்ள போவோம். 21ஆம் கேள்வி என்ன சொல்றாங்க? தடை ஒன்றில் நிற வளையங்கள் முறையே சிவப்பு, ஊதா, கபிலம், வெள்ளிய ஆகும். அதன் தடை பெருமானம் பின்வற்றுள் எதென்று காட்டிக்காங்க. என்ன, நம்மளுக்கு தெரியும், ஒரு தடை இருந்தா அதுல வந்து நிற வளையங்கள் இருக்கும். அந்த நிற வளையங்களை வச்சு நாங்க என்ன செய்யலாம்? தடைகளை அறிஞ்சு கொள்ளலாம். இதுக்குரிய இந்த நிற வளையங்களை பத்தி பூரண விளக்கத்தை நாங்க டே 5 என்ற வீடியோவில் செய்த பேப்பர்ல 22வது கேள்வியில பூரண விளக்கமா நான் பதிவிட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க ஒரு சிலம் அதை பூரண விளக்கத்தை பார்த்துக்கிட்டு வாங்க. சரி, இப்ப நம்ம தடைப்பெருமானம் காணணும்னு சொன்னா இதுல 4 இருக்கும். அதுல வந்து நாங்க 3 வளையங்களை வச்சு தடைப்பெருமானத்தை காணலாம். 4வது வளையம் வந்து பொருதி பெருமானம். பொருதி பெருமானம் சொல்றது அங்க வந்து அந்த தடைப்பெருமானம் உண்மையான பெருமானம் எந்த வீச்சில மாறுபடும் என்ற காண்றது. அப்ப இங்க வந்து நம்மள்ட்ட பொருதி பெருமானம் கேட்கல, அவை 4வது வெள்ளி என்ற இது வராது. அவை நம்ம தடைப்பெருமானம் காட்டிக்காங்க. முதலாவது சிவப்பு, 2வது ஊதா, 3வது கபிலம். அது நம்மளுக்கு தெரியும் எப்படி காண்றதுன்னு சொன்னா, இப்ப சிவப்புக்கு நம்மளுக்கு பெருமானம் தெரிஞ்சிருப்பாங்க 2, ஊதாக்கு பெருமானம் தெரிஞ்சிக்காங்க 7, 3வது பெருமானம் என்ன செய்யணும்? தந்த பெருமானத்தில 10 சுட்டி பெருமானமாக எடுக்கணும். அப்ப என்ன செய்யணும்? 2, 7 அதை 10 3வது கபிலம் தெரிஞ்சிக்காங்க. ஆகவே 10 1 என்று எடுப்போம். அவை இதை நம்ம பெருக்கி பார்த்தோம்னு சொன்னா 27 10 10. அவை நம்மளுக்கு தடைப்பெருமானம் வரப்போகுது 270 ஓம். அப்ப 21க்கு ஆன்சர் 2வது. இதை பூரண விளக்கமா நான் போன வீடியோட டே 5 என்ற வீடியோட 22வது கேள்வியில நாங்க பூரணமான ஒரு விளக்கத்தை இதுக்கு கொடுத்திருக்கேன். அதை பார்த்துட்டு வாங்க. சரியா? 21க்கு 2வது ஆன்சர். 22வது கேள்வி எடுப்போம். பின்வரும் எவ்விரு பதார்த்த ஜோடிகளை கலக்கும் போது ஏகவின கலவை பெறப்படும். அவை நம்மளுக்கு தெரியும், கலவையை நாங்க 2 வகையா பிரிக்கலாம். ஒன்று ஏகவின கலவை, அடுத்தது வந்து பல்லின கலவை. ஏகவின கலவைன்னு சொன்னா நம்ம அவதானிப்பதன் மூலம் அதோட கூறுகள், அதுல காணப்படுற கூறுகளை வேறுபடுத்த அறிய முடியாத கலவைகளை சொல்லுவோம் ஏகவீன கலவை என்று. அதை கரைசல் என்றும் சொல்லுவோம். அதே மாதிரி பல்லின கலவைன்னு சொன்னா அவதானிப்பதன் மூலம் அதுல காணப்படுற கூறுகளை வேறுபடுத்த அறிய முடியுமான கலவைகளை சொல்றது பல்லின கலவை. இங்க என்ன கேட்டீங்க? ஏகவின கலவை என்று சொன்னா ஒரு கரைப்பான் இருக்கும். அந்த கரைப்பான்ல நம்ம கரையத்தை கரைச்சோம்னு சொன்னா அந்த கரைப்பான்ல இருந்து அந்த கரையத்தை வேறுபடுத்த அறிய முடியாது. அவ நல்லா கரைய வேண்டிய, அதாவது கரைப்பான்ல நன்றாக கரையக்கூடிய கரையம் இருக்கும் சொன்னா அங்க வரும் ஏகவீன கரைசல் அல்லது ஏகவின கலவை ஒன்று பெறப்படும். சரி, அப்ப நம்ம கரைதிறன்ல படிச்சிருப்போம் முனைவுத்தன்மை என்று. ஏன்னா அப்ப இங்க நம்ம முனைவுத்தன்மையை சம்பந்தப்படுத்தி தான் இந்த கேள்வியை செய்யணும். ஆகவே நம்ம அதுல அடிப்படை முனைவுத்தன்மையில அடிப்படை ஒன்று இருக்கு. முனைவுத்தன்மை உள்ள கரையம் வந்து முனைவுத்தன்மை உள்ள கரைப்பான்ல நன்றாக கரையும். என்ன, முனைவுத்தன்மை உள்ள கரையம் வந்து முனைவுத்தன்மை உள்ள கரைப்பான்ல நன்றாக கரையும். அதே மாதிரி முனைவுத்தன்மையற்ற கரையம் முனைவுத்தன்மையற்ற கரைப்பான்ல நன்றாக கரையும். அப்ப இங்க ஏகவின கலவை உருவாகணும்டா ஒன்று கரைப்பானும் கரையமும் முனைவுத்தன்மை உள்ளதாயிருக்கணும், அல்லது கரைப்பானும் கரையமும் முனைவுத்தன்மை அற்றதாக இருக்கணும். சரியா? சரி, முதலாவது விடையை பார்ப்போம். எதனோலும் நீரும். இப்ப எதனோல் எழுத்தம்னு சொன்னா எதனோல் ஒரு முனைவுத்தன்மை உள்ள சேதன கரையம், நீர் வந்து முனைவுத்தன்மை உள்ள அசேதன கரையம். ஆகவே எதனோலும் முனைவுத்தன்மை உள்ளது, நீரு முனைவுத்தன்மை உள்ளது. ஆகவே முதலாவது ஆன்சரே நம்மளுக்கு வந்துடும் ஏகவின கலவை, நன்றாக கலக்கக்கூடியது. ஆகவே ஏகவின கலவையை உருவாக்குறது 22க்கு முதலாவது ஆன்சர். 2வது ஆன்சர் நீரும் கார்பன் நாட்குளோரைட்டும். ஆனா கார்பன் நாட்குளோரைட்னா CCl4. நீர் எடுத்தோம்னு சொன்னா அது முனைவு தன்மை உள்ளது. கார்பன் நாட்குளோரைட் எடுத்தோம்னு சொன்னா அது முனைவு தன்மை அற்றது. ஆகவே முனைவு தன்மை உள்ளது முனைவு தன்மை அற்றதுன்னு சொன்னா அங்க வந்து ஒரு ஏகவின கரைசல் உருவாகாது. அதே மாதிரி கார்பன் நாட்குளோரைட்டும் எதனோலும். கார்பன் நாட்குளோரைட் வந்து ஒரு முனைவுத்தன்மை அற்றது, எதனோல் வந்து ஒரு முனைவுத்தன்மை உள்ளது. ஆகவே இங்கேயும் ஏகவின கலவை உருவாகாது. 4வது கார்பன் ஒக்சைடு வந்து ஒரு முனைவுத்தன்மை அற்ற அசேதன சேர்வை,
நீர் வந்து ஒரு முனைவுத்தன்மை உள்ள அசைதனை சேர்வு. முனைவுத்தன்மை உள்ளதும் முனைவுத்தன்மை அற்றதும் ஒரு ஏகவினை கலவையை உருவாக்காது. 22க்கு முதலாவது ஆன்சர். அப்ப இதுல இருந்து விளங்க வேண்டியது முனைவுத்தன்மை உள்ள கரையம் முனைவுத்தன்மை உள்ள கரைப்பான்ல நன்றாக கரையும், அதே மாதிரி முனைவுத்தன்மையற்ற கரையம் முனைவுத்தன்மை அற்ற கரைப்பான்ல நன்றாக கரையும். அப்ப நன்றாக கரைஞ்சாதான் அங்க ஒரு ஏகவீன கலவை உருவாகும் அல்லது கரைசல் உருவாகும். உங்களுக்கு ஒரு கேள்வி தரேன். கரைதிறனில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் என்னென்ன என்று கொமெண்ட்ல உங்களோட விடையை போடுங்க, அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். 23வது கேள்வியை பார்ப்போம். பொருளொன்றின் இயக்கத்துடன் தொடர்புடைய இடப்பெயர்ச்சி நேர வரைவு அருகில் காட்டப்பட்டுள்ளது. அதனுடன் தொடர்புடைய பின்வரும் கூட்டுகளை கருதுக. என்னையாம் இடப்பெயர்ச்சி நேர வரைவு தந்திக்காங்க. அதுல 3 கூட்டுகள் தந்திக்காங்க. முதலாவது கூட்டு முதல் 10 செகண்டில் பொருள் சீரான வேகத்துடன் இயங்கியுள்ளது. இப்போ முதலாவது 10 செகண்ட் சொன்ன இந்த இடைவெளியில நாங்க இந்த இடப்பெயர்ச்சி நேர வரைவு இப்படி வந்துச்சு. அவை இடப்பெயர்ச்சி நேர வரைவு உற்பத்தியில இருந்து ஆரம்பிக்கிற கோடா இருந்தா இது நம்மளுக்கு தெரியும் சீரான வேகம் என்று தெரியும். அது முதலாவது கூட்டு சரியான. 2வது கூட்டு 10 செகண்டில் இருந்து 30 செகண்ட்கள் வரை பொருள் ஓய்வில் உள்ளதாம். என்ன 10 செகண்ட்ல இருந்து 30 செகண்ட் வரை இந்த இடைவெளியை சொல்லிக்காங்க. இந்த இயக்கம் இங்க என்னது ஆரம்பத்திலிருந்து 12 மீட்டர் அடைஞ்சது 10ல இருந்து 30 செகண்ட் வரைக்கும் அதே 12 மீட்டர்ல காணப்படுதுன்னு சொன்னா அங்க அந்த பொருள் ஓய்வில் இருக்கின்ற அர்த்தம். ஆகவே பி கூற்று சரி. 3வது 30 செகண்ட்களில் பொருளின் இடப்பெயர்ச்சி 300 மீட்டர்கள் ஆகும் என்று பிழை. ஏன் 30 செகண்ட் போக்குல அந்த பொருளோட இடப்பெயர்ச்சியை பார்த்தோம்னு சொன்னா என்ன 12 மீட்டர் தான் காணப்படுது. ஆகவே 3வது கூற்று பிழை. அப்ப இதுக்கு மேலதிகமான ஒரு ஒன்று ரெண்டு சொல்லிக்கிறேன். இப்போ ஒரு இடப்பெயர்ச்சி நேர வரைபடுத்தோம்னு சொன்னா அந்த இடப்பெயர்ச்சி நேர வரைபட இந்த கோட்டுற வரைபட படித்திறன் வந்து வேகத்தை தரும். அதே மாதிரி வேக நேர வரைபடுத்தோம்னு சொன்னா அதுல வேக நேர வரைபட படித்திறன் ஆர்மூடுகளை தரும். அதே மாதிரி அந்த வேக நேர வரைவு எக்ஸோட அமைக்கிற பரப்பு அந்த இயக்கத்திற மொத்த இடப்பெயர்ச்சியை தரும். சரியா? அப்ப இதை நல்லா இந்த முடிவுகளை நல்லா விளங்கிடுது. அவை 23க்கு ஆன்சர் ஏயும் சியும். 24வது கேள்வி. ஒளித்தொகுப்பு தொடர்பாக மாணவன் ஒருவர் தயாரித்த பாய்ச்சல் கோட்டு படம் கீழே தரப்பட்டுள்ளார். என்ன ஒளித்தொகுப்புல எக்ஸ் என்று சந்திக்காங்க, சேமிப்பு Y என்று சந்திக்காங்க, கொண்டு செல்லல் Z என்று சந்திக்காங்க. அப்ப கேள்வி என்ன கேட்காங்க, இங்கு XYZ என குறிப்பிடப்பட்டுள்ள கார்போஹைட்ரேட்டுகள் முறை என்று கேட்காங்க. அப்ப என்ன செய்யலாம், ஒரு தாவரத்தை எடுத்தோம்னு சொன்னா ஒளித்தொகுப்புல உருவாக்கப்படுற கார்போஹைட்ரேட் எது, அதே மாதிரி அந்த தாவரத்துல சேமிக்கப்படுற கார்போஹைட்ரேட், அதே மாதிரி ஒளித்தொகுப்புல உருவாக்கப்பட்ட கார்போஹைட்ரேட் கொண்டு செல்லப்படுற வடிவம் என்னன்னு கேட்காங்க. அப்ப நம்மளுக்கு தெரியும் கார்போஹைட்ரேட் ஒளித்தொகுப்புல உருவாக்கப்படுறது குளுக்கோஸ் உருவாக்கப்படுறது. அது 4வது 3வது வராது. 2வது நம்மளுக்கு தெரியும் சேமிக்கப்படுறது மாப்பொருளாக சேமிக்கப்படுது. கார்போஹைட்ரேட் எடுத்தோம்னு சொன்னா தாவரங்கள்ல கார்போஹைட்ரேட் மாப்பொருளாக சேமிக்கப்படுது. அதே மாதிரி விலங்குகள் எடுத்தோம்னு சொன்னா கிளைகோஜனாக சேமிக்கப்படுது. அது இங்க 2வது சேமிப்புக்கு வர வேண்டியது மாப்பொருள், அது முதலாவது ஆன்சர் வராது. அவை 2வது ஆன்சர். அதே மாதிரி கொண்டு செல்லப்படுறது சுக்ரோஸ் என்ற வடிவத்துல. அவை உருவாக்கப்படுறது ஒளித்தொகுப்புல உருவாக்கப்படுறது குளுக்கோஸ், அது ஒரு சர்க்கரை. அதே மாதிரி கொண்டு செல்லப்படுற வடிவம் சுக்ரோஸ், அது ஒரு இரு சர்க்கரை. அதே மாதிரி சேமிக்கப்படுற வடிவம் மாப்பொருள், அது ஒரு பல் சர்க்கரை. இதை மறக்காதீங்க. அப்ப 24க்கு 2வது ஆன்சர். 2வது கேள்வி ஒன்று கேட்கிறேன். மாப்பொருள் பரிசோதனைக்கு பயன்படுத்தப்படுற இரசாயன பொருள் எது? இதுக்குரிய விடையும் கமெண்ட்ல சொல்லுங்க. 25வது கேள்வி கேட்கிறாங்க. அங்கிகளின் உடலில் அடங்கியுள்ள மூலகங்களை அவற்றின் திணிவின் அடிப்படையில் ஏறுவரிசைப்படுத்தும் போது பெறப்படுவது. வேறுவரிசைப்படுத்தணும்னு சொன்னா குறைந்த அளவிலிருந்து கூடிய அளவு வரைக்கும் உடல்ல காணப்படுற உடல்ல காணப்படுற மூலகங்கள்ற திணிவை நாங்க ஏறுவரிசைப்படுத்தினோம்டா வாரது. இதை நான் ஒச்சினண்டு பாடமாக்க சொல்லியிருக்கேன். ஒச்சினண்டு சொன்னா முதலாவது அதிகமாக காணப்படுறது ஒட்சிசன், 2வது கார்பன், 3வது ஐதரசன், 4வது நைதரசன். இங்க என்ன கட்டிக்காங்க, ஏறுவரிசை கட்டிக்காங்க. அது முதலாவது குறைவாக இருக்கிறது நைதரசன், 2வது ஐதரசன், 3வது கார்பன், அதே மாதிரி அதிகமாகிறது ஒட்சிசன். இங்க 3 மூலகங்கள் தந்ததால முதலாவது ஆன்சர்ல ஒட்சிசன் கூட இருக்கு, 2வது ஐதரசன் கூட இருக்கு. அது பிழையான கூற்று. ஏன்டா 2வது கார்பன் தான் கூட இருக்கு. அப்ப முதலாவது வராது. 2வது ஆன்சர் கார்பன் குறைவா இருக்கு, குறைவா இருக்கு கார்பன். இது பிழையான கூற்று. ஏன் நைதரசன் இருந்தால நைதரசன் தான் குறைவா இருக்கு. 3வது குறைவா இருக்கு ஒட்சிசன் சந்திக்காங்க, பிழையான கூற்று. ஏன் ஒட்சிசன் தான் அதிகமாக காணப்படுறது. 4வது குறைவாய்க்கிறது ஐதரசன், 2வது கார்பன், 3வது ஒட்சிசன். 25க்கு 4வது ஆன்சர்.
அப்ப இதுல இருந்து வழங்கணும் அங்கியல்ல உடல்ல காணப்படுற மூலகங்கள திணிவின் அடிப்படையில எடுத்தோம்னு சொன்னா அதிக அளவுல இருந்து குறைந்த அளவுக்கு எடுத்தோம்னு சொன்னா அது ஒச்சினண்டு வரும். ஆகவே அதிக அளவு காணப்படுற மூலகம் ஒட்சிசன். சரியா? அதே மாதிரி இதுக்கு மேலதிகமா 2 3 சொல்றேன். அங்கியல்ல உடல்ல அதிகமா காணப்படுற அசேதன சேர்வை என்று கேட்டா அது நீர் வரும். அதே மாதிரி உலகத்துல காணப்படுற அதிக அளவு காணப்படுற சேதன சேர்வை என்று கேட்டா அது கார்போஹைட்ரேட் என்று வரும். அவை இது ரெண்டையும் மேலதிகமா தெரிஞ்சு வச்சுங்க. 26வது கேள்வியை பார்ப்போம். ஓட்ட போட்டி ஒன்றில் பங்கு பற்றும் PQRS எனும் 4 போட்டியாளர்கள் பற்றிய தகவல்கள் கீழே தரப்பட்டுள்ளன. இச்சந்தர்ப்பத்தில் எப்போட்டியாளரிடம் அதிக உந்தம் காணப்படும்? உந்தம் கேள்வி கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் உந்தம் சமன் திணிவுதர வேகம். எதுக்கு திணிவு அதிகமா இருக்கோ அல்லது வேகம் அதிகமா இருக்கும், இந்த ரெண்டையும் பெருக்கி வரும் பெருமானம் எதுக்கு அதிகமோ அதுதான் உந்தம் கூடியதா இருக்கும். முதலாவதுல வாரது 4M, அதே மாதிரி 2வதுல 9M, 3வதுல வாரது 8M, 4வதுல வாரது பெருக்கி பார்த்தோம்னு சொன்னா 18M வரும். ஆகவே 26க்கு அதிக உந்தமானது எஸ் என்ற போட்டியாளர். 26க்கு 4வது ஆன்சர். 27வது கேள்வி. சர்வசமமான 3 இலை விளக்குகளை ஒளிரச் செய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட ABC எனும் 3 மின் சுற்றுக்கள் கீழே தரப்பட்டுள்ளன. பயன்படுத்தப்பட்டுள்ள சகல தடையினதும் தடை பெருமானம் 4ஆம். ஆகவே எல்லா தடை பெருமானம் 4ஆம். இப்ப என்ன கேட்டிருக்காங்க? முறையே குறைந்த பிரகாசத்துடனும் கூடிய பிரகாசத்துடனும் ஒளிரும் மின் விளக்குகள். அப்ப குறைந்த பிரகாசம்னு சொன்னா இதுல என்ன செய்யணும்? மின்னோட்டம் குறைவாயிருக்கணும். அதே மாதிரி தடை பெருமானம் அதிகமா இருக்கணும். தடை பெருமானம் அதிகம் இருந்தா மின்னோட்டம் குறைவா இருக்கும். மின்னோட்டம் குறைவா கிடைச்சா அந்த மின்குமிழ் பிரகாசம் குறைவாக காணப்படும். அதே மாதிரி கூடிய பிரகாசம்டா மின்னோட்டம் அதிகமா இருக்கணும். மின்னோட்டம் அதிகமா இருக்கணும்டா தடை பெருமானம் குறைவா இருக்கணும். இந்த தரப்பட்டுள்ள இதுல தடை பெருமானம் எதுக்கு குறையவோ அங்க பிரகாசம் அதிகமா இருக்கும். அதே மாதிரி தடை பெருமானம் எதுக்கு அதிகமோ அங்க பிரகாசம் குறைவா இருக்கும். அப்ப இதுல இருந்து நம்ம தந்திக்க அமைப்புகள் சமவெளி தடையை பார்ப்போம். இங்க இதுவும் 4Ω, இதுவும் 4Ω. இந்த ரெண்டும் தொடராக இணைக்கப்பட்டிருக்கு. தொடராக இணைக்கப்பட்டு சொன்னா நம்ம 2 தடைகளையும் கூட்டுவோம். ஆகவே இங்க வார சமவெளி தடை 8Ω, ஏல 8Ω. இரண்டாவது 4Ω, இதுவும் 4Ω, இதுவும் 4Ω. இங்க 2 தடைகளும் சமாந்தரமா இணைக்கப்பட்டிருக்கு. ஆகவே நம்மளுக்கு தெரியும் சமாந்தரமா இணைக்கப்பட்டா நம்ம ஃபெஸ்பாட்டுக்கு செய்யறேன் என்று சொன்னா சமவெளி தடையை காண்றதுக்கு 2 தடை பெருமானங்களையும் பெருக்கிட்டு 2 தடை பெருமானம் கூட்டுற பெருமானத்தால பிரிச்சோம்னு சொன்னா இங்க சமவெளி தடை வரப்போகுது. ஆகவே 16 கீழ் 8 2Ω என்று வரும். அவை வீர சமவெளி தடை 2Ω. மூன்றாவது இந்த 2 4Ω என்ன செய்து சமாந்தரம் இணைக்கப்பட்டிருக்கு. அதோட இந்த 4Ω தொடராக இணைக்கப்பட்டிருக்கு. ஆகவே இந்த சமாந்தரமா வர்றது 4 4ன்னு சொன்னா இங்க சமவெளி தடை 2 2 வரப்போகுது. அதே மாதிரி இங்க 4Ωது தொடராக இணைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா 2 சக 4 இங்க வரப்போறது 6Ω. ஆகவே இங்க பிரகாசம் முதலாவது பிரகாசம் குறைந்தது என்று சொன்னா குறைந்த பிரகாசம் சொன்னா எதுக்கு தடை கூட என்று பார்க்கணும். அவை 8Ω தடை கூடியது. ஆகவே ஏ என்ற அமைப்புல பிரகாசம் குறைவா வரும். அவை இது ரெண்டும் வராது. ரெண்டாவது கூடிய பிரகாசம் உண்டா எதுக்கு தடை பெருமானம் குறை என்று பார்க்கணும். பீலையும் சீலையும் பீல தான் தடை பெருமானம் குறைய. ஆகவே இங்க பிரகாசம் அதிகமா இருக்கும். ஆகவே குறைந்த பிரகாசமா இருக்கிறது ஏ, ரெண்டாவது கூடிய பிரகாசமா இருக்கிறது பி. ஆகவே 27க்கு ஆன்சர் முதலாவது. இதுல விளங்கி இருக்கக்கூடியது 2 தடைகள் தொடரா இணைக்கப்பட்ட அவற்றை பெருமானத்தை கூட்டத்துக்கு சரியா வரும். அதே மாதிரி 2 தடைகள் சமாந்தரம் இணைக்கப்பட்ட அதுல சமவெளி தடையை காண்றதுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு இப்படி செய்து கொள்ளுங்க. அதே மாதிரி செகண்ட் பார்ட் அது முறை எடுத்தோம்னு சொன்னா 1/r சமன் 1/r1 + 1/r2 இது போட்டு செஞ்சாலும் சமவெளி தடை 2Ω தான் வரும். இது ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு செய்யறேன் என்று சொன்னா 2 தடைகள் தந்தாங்கடா அது 2ஐயும் பெருக்கிட்டு அது 2ஐயும் கூட்டி வர பெருமானத்தால பிரிச்சிங்கன்னு சொன்னா அதுல சமவெளி தடை வரும். ஆகவே 27க்கு முதலாவது ஆன்சர். மூன்றாவது கேள்வி ஒரு கடத்தியின் தடை மீது செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் என்னென்னு சொல்லி கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. 28வது கேள்வி. ஆய்வுடத்தில் அமில மூலங்களை இனங்காணும் பரிசோதனை 3 கரைசல்களில் பெறப்பட்ட அவதானங்கள் வருமாறு. முதலாவது ஏ பிஹெச் தாள் ஊதா நிறமாதல். அதே மாதிரி பி பினோப்தலின் நிறமற்றதாக மாறல். மூன்றாவது சி சிவப்பு பாசி சாயத்தால் நீல நிறமாக மாறல். கேள்வி கேட்கிறாங்க மேற்படி கரைசல்களில் மூல இயல்பு அல்லது கார இயல்புடைய கரைசல் எதென்று காட்டியாங்க. நம்ம முதலாவது இதெல்லாம் காட்டிகள் பிஹெச் தாள் பினோப்தலின் பாசி சாயத்தால் சொன்னா அமிலம் மூலம் நடுநிலை இனங்காண்றதுக்கான காட்டிகள் என்று சொல்லுவோம்.
அது இதுல முதலாவது பிஹெச் தாள் எடுப்போம். பிஹெச் தாள்ல நான் எங்களுக்கு தெரியும் அதுல பெருமானம் 7 நடுநிலையில வரும். அதுல இருந்து 14 வரைக்கும் ஒரு பெருமானம் காணப்படும். அதிலிருந்து 7ல இருந்து 0 வரைக்கும் ஒரு பெருமானம் காணப்படும். அவை 7 என்று சொன்னால் நடுநிலை. அதே மாதிரி 7லிருந்து இங்கால வர எல்லாம் மூல இயல்புகள். அதே மாதிரி 7க்கு குறைவாக வர எல்லாம் அமில இயல்புகள். அவை 7க்கு குறைவாக வர எல்லாம் அமிலங்கள், 7க்கு கூடுதலாக வர எல்லாம் மூல இயல்புடையது. அவை 7 என்று சொல்றது நடுநிலை. இங்க நாங்க நிறமாற்றத்தை எடுத்தோம்னு சொன்னா 7க்கு குறைவா அமிலத்திர நிறங்கள் சிவப்பு சார்ந்ததாக காணப்படும். சிவப்பு, அதாவது இளம் சிவப்பு, செம்மஞ்சள், கடும் சிவப்பண்டு சிவப்பு சார்ந்த நிறங்களாக காணப்படும். அதே மாதிரி நடுநிலையை எடுத்தோம்னு சொன்னா இது பச்சை நிறமாக காணப்படும். அதே மாதிரி நடுநிலைக்கு அங்கால மூலங்கள் அதிகரித்து போகல பிஹெச் தாள்ல மூலங்கள்ன்ற பக்கம் செல்லக்குள்ள இங்க இது ஊதா சார்ந்த அல்லது நீலம் சார்ந்த நிறங்களாக காணப்படும். அதாவது இளம் நீலம், கடும் நீலம், ஊதா, அதே மாதிரி ஊதா சார்ந்த நிறங்களாக காணப்படும். இங்க அமிலங்களுக்கு வரக்கூட சிவப்பு சார்ந்த நிறங்களாக வரப்படும். அவை பிஹெச் தாள்ல ஊதா நிறம் தோன்றிக்குன்னு சொன்னா அது அதாவது மூல இயல்புடைய கரைசல் அவையே வரும். இரண்டாவது பினோப்தலின் நிறமற்றதாக மாறல். நம்மளுக்கு தெரியும் பினோப்தலின் மூல இயல்பு, அதாவது மூல கரைசல்களை இனங்காண்றதுக்குரிய ஒரு காட்டி. அவை பினோப்தலின் மூலங்களோட இளஞ்சிவப்பு நிறமாக மாறும். இளஞ்சிவப்பு நிறமாக மாறும் சொன்னா அது மூலங்களாக காணப்படும். ஆனா இங்க பினோப்தலின் நிறமற்றதாக காணப்பட்டதா அது அமிலமாக இருக்கலாம் அல்லது நடுநிலையாக இருக்கலாம். அமிலமாக இருந்தாலும் நடுநிலை கரைசல் இருந்தாலும் பினாப்தலின் நிறமற்றதாகத்தான் காணப்படும். ஆனா பினாப்தலின் மூலங்களோட இளஞ்சிவப்பு நிறத்தை தரும். ஆகவே நாங்க பினாப்தலின மூலங்களை இனங்காண்றதுக்கு தான் பயன்படுத்துவோம். ஆகவே இரண்டாவது பி கூட்டு பினாப்தலின் நிறமற்றதாக மாறுதுன்னு சொன்னா அது மூல இயல்பா இருக்காது, அது அமில இயல்பா இருக்கும் அல்லது நடுநிலை இயல்பா இருக்கும். மூன்றாவது சிவப்பு பாசி சாயத்தால் நீல நிறமாக மாறல். அப்ப 2 நிற பாசி சாயத்தால் இருக்கி நீல பாசி சாயத்தால் சிவப்பு பாசி சாயத்தால் நான் இலகுவா பாடமாக்குறேன் என்றால் நீலம் சிவப்பா மாறினா அது அமிலமாக காணப்படும். சிவப்பு நீளமாக மாறினா அது மூலம் அல்லது காரமாக காணப்படும். அதை இதை பாடமாக்குறது நீ சிரித்து அழி. நீலம் சிவப்பா மாறினா அமிலம். அதே மாதிரி சீனி, சி நீ காக்கா. காக்கான்னு சொல்றது இங்க ஈஸ்டர்ன் சைடு கிழக்கு மாகாணங்கள்ல நானாக்கு சொல்றது காக்கா ஆகவே இதை பாடமாக்கி வைக்கிறதுக்கு நான் சொல்லி கொடுக்குறது சி நீ காக்கா. அவை சிவப்பு நீலமா மாறினா காரம். நீ சிரித்து அழு. நீலம் சிவப்பா மாறினா அது அமிலம். இங்க என்ன அடிக்காங்க, என்ன சொல்லிக்காங்க பி சில சிவப்பு பாசி சாயத்தால் நீல நிறமாக மாறிக்கன்னு சொன்னா சி நீ காக்கா. ஆவே சிவப்பு நீளமா மாறினா காரம் அல்லது மூலம். அவை சி கூற்று மூல கரைசலாக காணப்படும். அவை மூல இயல்பு வாரது ஏயும் சியும். 28க்கு ஆன்சர் இரண்டாவது. 29வது கேள்வி பொட்டாசியம் பெரிசயனேட், பினோப்தலின் என்பன கலக்கப்பட்ட ஏகார் ஊடகத்தினுள் இடப்பட்ட 2 உலோகச் ஜோடிகள் உருவில் காட்டப்பட்டுள்ளன. சில மணித்தியாலங்களின் பின்னர் பெறப்பட்ட அவதானங்கள் பற்றி மாணவர் ஒருவர் முன்வைத்த கூற்றுக்கள் கீழே தரப்பட்டுள்ளது. இதுல காணப்படுற பொட்டாசியம் பெரிசயனேட் நம்ம தெரியும் Fe2+ அயன்களை இனங்காண்றதுக்கு பயன்படுத்துவோம். Fe2+ அயன்களோட நீல நிறத்தை தரும். அதே மாதிரி பினோப்தலின் ஒரு மூல கரைசலை இடங்காண்றதுக்கு நாங்க பயன்படுத்துவோம். இந்த செட்டப் எடுத்தோம்னு சொன்னா இது இரும்பு துடிப்படுத்தலோட சம்பந்தப்பட்ட ஒரு செட்டப். அவை நம்ம இரும்பு துடிப்படுத்தல நடைபெற 2 தாக்கங்களை எழுதுவோம். முதலாவது இரும்பு துடிப்படுத்தல் அனோட்ல நடைபெறது Fe2+ ஒட்சியேற்றப்படும். அவை இது 2 இலத்திரன்களை விடுவிக்கும். இந்த 2 இலத்திரன்களை பெற்றுக்கொண்ட ஒட்சிஜன் வாயு மற்றும் நீராவி கொண்ட ஒரு கலவை என்ன செய்யும், இங்க ஒட்சிஜன் நீராவியோட சேர்த்து இந்த இலத்திரனை பெற்று என்ன செய்யும், OH- ஆக மாற்றமடையும். இதை சமர்ப்பித்து இதுல 4, இதுல 2, இதுல 4 இலத்திரன்கள் வரும். ஆகவே என்ன நடக்கும், இரும்பு துருப்பிடித்தல 2 தாக்கம். இது ஒட்சியேற்றல் தாக்கம், இது அனோட்ல நடைபெறும். அதே மாதிரி இந்த இலத்திரன்களை பெற்றுக்கொண்டு நீராவியோட காணப்படுற ஒட்சிஜன் கலவை OH- ஆக இங்க என்ன செய்யும், மாற்றமடையும். ஆகவே இதுல இருந்து Fe2+ இனங்காண்றதுக்கு நாங்க பொட்டாசியம் பெரிசயனேட்டோட நீல நிறத்தை தரும் Fe2+. அதே மாதிரி இங்க OH- என்று சொல்றது இங்க ஒரு கார கரைசல். அவை இது பினோப்தலினோட இளஞ்சிவப்பு நிறத்தை தரும். அவை இந்த அமைப்புகள்ல எங்க Fe2+ உருவாகுதோ அது பொட்டாசியம் பெரிசயனேட்டோட நீல நிறத்தை தரப்போகுது. எங்க OH- உருவாக போதோ அது இளஞ்சிவப்பு நிறத்தை தரப்போகுது. அப்ப இதுல இருந்து நம்ம கூட்ட வாசிப்போம்.
முதலாவது செப்பு உலோகத்துக்கு அண்மையில் இளஞ்சிவப்பு நிறம் தோன்றும். அவை இங்கே இருக்கு செப்பு, செப்பு, இரும்பு. தாக்குதிறன் வரிசை எடுத்தோம்னா எஃப்இ மேல காணப்படும், செப்பு கீழே காணப்படும். ஆகவே இங்க எஃப்இ ஒட்சியேற்றப்படும். ஏன் தாக்குதிறன் வரிசையில மேல காணப்பட்ட ஒட்சியேற்றும் வலிமை கூட அவை எஃப்இ ஒட்சியேற்றம் அடைந்தா இந்த தாக்கம் நடைபெறும். அவை இங்க எஃப்இல நீல நிறம் தோன்றும். அதே மாதிரி இது அனோட்டாக தொழிற்படும் எஃப்இ. இங்க செப்பு எடுத்தோம்னு சொன்னா செப்புல கதோடு தாக்கம் நடைபெறும். கதோடு தாக்கம் நடைபெற்று இங்க OH மைனஸ் தோன்றும். OH மைனஸ் தோன்றினா இது பினாப்தலினோட இளஞ்சிவப்பு நிறத்தை தரும். அவை முதலாவது கூற்று செப்புலோகத்துக்கு அண்மையில் இளஞ்சிவப்பு நிறம் தோன்றும் என்று சொல்றது சரியான கூற்று. இரண்டாவது, இரண்டு ஒழுங்கமைப்பிலும் எஃப்இக்கு அண்மையில் நீல நிறம் தோன்றும். இந்த இரண்டாவது அமைப்புல நீல நிறம் தோன்றுது. முதலாவது அமைப்பு பார்ப்போம். முதலாவது அமைப்புல எஃப்இ காணப்படுது, மக்னீசியம் காணப்படுது. இதை தாக்குதல் வரிசை எடுத்து மக்னீசியம் மேல காணப்படும், எஃப்இ கீழே காணப்படும். ஆகவே இங்க அனோட்டாக்கம் இந்த தாக்கம் நடைபெறாது. ஏன் இங்க அனோட்டாக தொழிற்பட போறது மக்னீசியம். ஆகவே மக்னீசியம் தான் என்ன செய்யும், கரைய போகுது. ஆகவே இது மக்னீசியம் 2+ மாறும், 2 இலத்திரன் வெளியிடும். எஃப்இ இங்க கத்தோட்டாக தொழிற்படும். ஆகவே எஃப்இக்கு அருகில இந்த கத்தோட்டு தாக்கம் உருவாக போகுது. அவை எஃப்இக்கு அருகில இங்க இளஞ்சிவப்பு நிறம் தோன்றும். பினாப்தலிக்கு மக்னீசியம் 2+ இனங்காரணத்துக்கு இங்க நம்மளுக்கு ஒரு காட்டியும் இல்ல. மக்னீசியத்துல எந்த நிறமாற்றமும் உருவாகாது. அவை இரண்டு ஒழுங்கமைப்பிலும் எஃப்இக்கு அண்மை நீல நிறம் தோன்றும் என்று சொல்றது பில. இரண்டாவது அமைப்புல நீல நிறம் தோன்றும், முதலாவது அமைப்புல இளஞ்சிவப்பு நிறம் தோன்றும். அவை ரெண்டு முள்ளன்னு சொன்னது பி கூற்று பில. மூன்றாவது, மக்னீசியத்துக்கு அண்மையில் எந்த ஒரு நிறமும் தோன்றாதுன்னு சொல்றது சரி. ஏன் நம்மளுக்கு மக்னீசியம் 2+ அயன்களை இனங்காண்டத்துக்கு பரிசோதனையில எந்த காட்டியும் தரப்படையில. பொட்டாசியம் பெருசேனை தந்திக்கு அது Fe2+ மட்டும்தான் என்ன செய்யுது, நீல நிறத்தை தரும். ஆகவே சி கூற்று சரியானது. சரியான கூற்றுகள் ஏயும் சியும். இதுக்கு மேலதையுமா நான் சொல்லணும்னு சொன்னா இரும்பு துடிப்பிடித்தல். இரும்பு துடிப்பிடித்தலுக்கு தேவையான காரணிகள் ஒன்று வளி, அதாவது ஆக்சிஜன், அதே மாதிரி நீராவி, ஈரலிப்பு. அதே மாதிரி இன்னொன்று இருக்கு, இரும்பு துருப்பிடித்தலை விரைவுபடுத்துறது உப்புக்களும் அமிலங்களும். அதுல இரும்பு துருப்பிடித்தல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 2 தாக்கங்கள், அனோட்டு தாக்கம், கத்தோட்டு தாக்கம் நடைபெறும். இதுல நம்ம இரும்பு துருப்பிடித்தலை பாதுகாக்கிறதுக்கு நாங்க பயன்படுத்துறது இந்த முதலாவது முறை. அதாவது எஃப்இயோட இரும்போட மேல தாக்குதல் வச்சல மேல இருக்க ஒரு உலோகத்தை நம்ம என்ன செய்வோம், இரும்போட தொடுகையில வச்சோம்னு சொன்னா அந்த உலோகம் இங்க மக்னீசியம் மாதிரி அந்த உலோகம் என்ன செய்யும், அது அனோட்டாக தொழிற்பட்டு அந்த உலோகம் தான் என்ன செய்ய போகுது, கரைய போகுது. அங்க எஃப்இல ஒற்சேட்ட தாக்கம் நடைபெறாது. ஆகவே எஃப்இ இரும்பு வந்து அங்க பாதுகாக்கப்படும். இதை சொல்றது கத்தோட்டு பாதுகாப்பு, அல்லது இந்த உலோகங்களை சொல்றது அர்ப்பண உலோகங்கள் சொல்றது. இன்னொரு முறையில சொல்றேன்னு சொன்னா கல்வனேசு படுத்தல் சொல்லுவோம். 29க்கு 2வது ஆன்சர். 30வது கேள்வியை பார்ப்போம். 30வது ஒரு நல்ல கேள்வி, அதை பார்ப்போம். உருவில் காட்டப்பட்டுள்ள ஒழுங்கமைப்பில் சி எனும் பூச்சியினுள் காணப்படும் வலி அமுக்கம் யாதென்று கடிக்காங்க. நம்ம என்ன செய்யும், யூக்குழாயில வந்து ஒரு சி என்ற ஒரு உறிஞ்சியால ஒரு வாயுவை நாங்க என்ன செய்யறோம், இதுக்குள்ள செலுத்துறோம். இப்ப கடிக்காங்க, இந்த இதுக்குள்ள காணப்படுற சி என்ற அமைப்புல காணப்படுற அமுக்கம் எதுக்கு சமன் என்று கடிக்காங்க. இங்க நம்மளுக்கு சம்பந்தப்பட்டிக்கிறது வயிறு அமுக்கம் விடையில வையர் அமுக்கம் சொல்லிக்காங்க, ஜற்று அமுக்கம் சொல்லிக்காங்க. அதே மாதிரி இந்த எச்சால உருவாக்கப்பட்ட அமுக்கம் சொல்லிக்காங்க. இல்ல நம்ம முடிவுண்டு எடுக்கலாம், இங்க சீல காணப்படுற அமுக்கம் தான் என்ன செய்ய போகுது, இங்கேயும் காணப்பட போகுது. அதே மாதிரி இந்த எக்ஸ் என்ற புள்ளியிலையும் காணப்படுறது சி என்ற புள்ளியில காணப்படுற அமுக்கம் தான். அடுத்தது இன்னொரு முடிவு எடுக்கலாம், வைல காணப்படுற அமுக்கமும் சட்ல காணப்படுற அமுக்கமும் சமன். ஏன் இந்த திரவத்துல ஒரே கிடைமட்டத்துல காணப்படுது. அவை இதை நம்ம பி வை சமன் பி ஜட் என்று எழுதி கொள்ளலாம். சரியா, முடிவு ஒன்று எடுத்தாங்க. இப்ப இன்னொரு முடிவு எடுத்திக்கும், பி சி சமன், அதாவது சில காணப்படுற அமுக்கம் பி எக்ஸ்ல காணப்படுற அமுக்கத்துக்கு, இந்த அமுக்கத்துக்கு சமன். இப்ப நம்ம பார்ப்போம் இந்த வைக்கும் இந்த எக்ஸுக்கும் என்ன தொடர்பு. இப்ப எக்ஸையும் வையையும் ஒப்பிட்டோம்னு சொன்னா எக்ஸை விட வை கீழே, அதாவது ஆழத்துல காணப்படுது. ஆகவே எக்ஸை விட வைல அமுக்கம் கூடுதலாக காணப்படும். எவ்வளவு கூடுதலாக காணப்படும், இந்த வையை விட மேல காணப்படுற இந்த எச் என்ற திரவ நிரலால ஏற்படுற அமுக்கத்தோட இந்த எக்ஸோட அமுக்கத்தை சேர்த்தோம்னா பி வைட அமுக்கம் வரும். ஆகவே நம்ம பி வைட அமுக்கத்தை எழுதலாம், பி எச்சால உருவாக்கப்படுற அமுக்கம் பிளஸ் பி எக்ஸ்ல காணப்படுற அமுக்கம். இந்த பி எக்ஸ்ல காணப்படுற அமுக்கம் தான் இந்த சில காணப்படுற அமுக்கம் வந்து நம்மளுக்கு தெரியும். ஆகவே நம்மளுக்கு பி இது பி ஜட்டுக்கு சமனா வரும். விளங்கிட்டா? இப்ப என்ன, வையையும் எக்ஸையும் எடுத்தோம்னு சொன்னா
எக்ஸை விட y கீழே காணப்பட்டது. ஆகவே நம்மளுக்கு தெரியும் ஒரு திரவத்தில் ஆழம் அதிகரிக்கும் அமுக்கம் அதிகரிக்கும். அதே வயல அமுக்கம் எக்ஸ்ல அமுக்கத்தோட கூடுதலாக காணப்படும். எவ்வளவு கூடுதலாக காணப்படும்? எக்ஸ்ல காணப்படுற அமுக்கத்தோட இந்த திரவ நிழலால எக்ஸ் என்ற திரவ நிழலால உருவாக்கப்படுற அமுக்கத்தை கூட்டுறதுக்கு வருது. இப்ப நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? பிஎக்ஸ் எடுக்கலாம், பிசி என்று எடுக்கலாம். ஏன் இந்த எக்ஸ்ல காணப்படுற அமுக்கம் தான் இந்த சிரிஞ்சுக்குள்ள காணப்படுறது. அவை பிசி அமுக்கம் இந்த ஜட்டில் இருக்க அமுக்கத்திலிருந்து இந்த எச்சால ஏற்படுத்தப்படுற அமுக்கம். ஆகவே பிசி இந்த சீல காணப்படுற அமுக்கம் ஜட்ல காணப்படுற அமுக்கத்திலிருந்து இந்த எச்சால உருவாக்கப்படுற அமுக்கத்தை கழிக்கிறதுக்கு வரும். அவை ஆன்சர் எது? முதலாவது ஆன்சரை பார்ப்போம். ஜட்டில் உள்ள அமுக்கத்துக்கு சமன் என்று சொல்றது பில. சட்டில உள்ளதோட இந்த எச் என்ற அமுக்கத்தை எச் நிரலாக உருவாக்கப்படுற அமுக்கத்தை கழிக்கணும். அவை முதலாவது பில. இரண்டாவது ஜட்டில் உள்ள அமுக்கம் பிளஸ் வையில் உள்ள அமுக்கம் சொல்லிக்காது, இது பில. மூன்றாவது ஜட்டில் உள்ள அமுக்கம் பிளஸ் கூட்டன்னு சொல்லிக்காங்க. ஏன் இங்க கழிக்கணும் நம்மளுக்கு வந்து. அவை மூன்றாவது பில. நாலாவது உடைய பார்ப்போம். ஜட்டிலுள்ள அமுக்கம் மைனஸ் எக்ஸ் நிரலினால் ஏற்படுத்தப்படும் அமுக்கம். ஆகவே இது சரியான ஒன்று. நம்ம எடுத்து வச்சுக்கோம். ஜட்ல இருந்து எச்சால உருவாக்கப்படுற அமுக்கத்தை எடுத்தோம்னு சொன்னா அது பிஎக்ஸ் சமனா இருக்கும். அது பிஎக்ஸ் சமன் நம்மளுக்கு தெரியும் இந்த சீக்குள்ள இருக்க அமுக்கத்துக்கு சரியா வரும். அது 30க்கு ஆன்சர் நான்காவது. 31வது கேள்வியை பார்ப்போம். 45 மீட்டர் உயரமுடைய ஒளிபரப்பு கோபுரம் ஒன்றில் உச்சியில் உள்ள ஊழியர் ஒருவரின் கையிலிருந்து விடுவிக்கப்பட்ட குறடு சுயாதீனமாக நிலைக்குத்தாக கீழே விழுகின்றது. அது தரையை தொடும் கணத்தில் அதன் வேகம். அவை ஒரு உயரமான இடம் என்று எடுத்தோம்னு சொன்னா அதுல வந்து உயரத்தில் இருக்க ஒரு பொருளை சேமிக்கப்பட்ட சக்தி நம்மளுக்கு தெரியும். அது அழுத்த சக்தியோட சமன்பாடு தெரியும், mgh. அதுவே அது தரையை வந்து அடையக்குள்ள அந்த mgh அங்க இருக்க அழுத்த சக்தி அவ்வளவும் என்ன இயக்க சக்தியா மாற்ற போகுது. அதுல சமன்பாடு அரை mv வர்க்கம். இதுக்கான சமன்பாடு நம்ம மேலே இருக்க பொருள் கீழே வருவதுன்னு சொன்னா அதுக்குரிய ரெண்டும் சக்தியும் சமன். ஆகவே ரெண்டு சக்தியும் சமப்படுத்தி பார்ப்போம். mgh சமன் அரை mv வர்க்கம். இதுல எம்ஐ மெட்டேலும் இதுல ஜி தந்திக்கு 10, h தந்திக்கு 45, இங்க அரை வி வர்க்கம். இதுல விய கடிக்காங்க. வி வர்க்கத்தை எடுத்தோம்னு சொன்னா 10 தர 45 தர 2. அதே வி வர்க்கம் சமன் 900. அவை வி சமன் 900 வர்க்க மூலம் 30 ms-1. அவை 31க்கு ஆன்சர் மூன்றாவது. அவை நம்மளுக்கு தெரியும் ஒரு பொருளோட நிலை மாற்றம் உயரத்திலே ஏற்படுற நிலை மாற்றம் காரணமாக அல்லது ஒரு பொருளை இழுத்து வைக்கிறதால அங்க சேமிக்கப்பட்டிருக்க சக்தி அழுத்த சக்தி. அந்த அழுத்த சக்தியானது இயங்கக்குள்ள அது வந்து இயக்க சக்தியாக மாற்றமடையும். அவை ஒரு உயரத்திலேக்கு பொருள் தரையை வந்து அடையக்குள்ள மேலே இந்த அழுத்த சக்தி அவ்வளவும் கீழே தரைய வரக்குள்ள அந்த இயக்க சக்திக்கு சமனா வரும். அவை ரெண்டு சமன்பாடையும் சமப்படுத்தி எடுத்தோம்னு சொன்னா வேகத்தை கண்டுபிடிக்க இயலும். 32வது பாப்பம். எதேன் C2H6 எனது லூயிஸ் கட்டமைப்பு அருகே உருவில் தரப்பட்டுள்ளது. எதேனானது ஓர் அட்கேன் என உறுதிப்படுத்துவதற்கு அது கொண்டுள்ள இயல்பு யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆகவே நம்மளுக்கு ஹைட்ரோ கார்பன்கள் இருக்கு. அதாவது கார்பனையும் ஹைட்ரஜனையும் கொண்ட சேதன சேர்வுகள். இதை நாங்க 3 வகையா பிரிக்கலாம். ஒன்று வந்து அட்கேன், அதே மாதிரி அட்கீன், அதே மாதிரி அட்கைன். இதை என்ன அடிப்படைன்னு சொன்னா இங்க கார்பனுக்கும் இடையில ஒற்றை பிணைப்பு காணப்பட்டாது அட்கேன், கார்பனுக்கும் இடையில இரட்டை பிணைப்பு காணப்பட்டா அது அட்கீன், அதே மாதிரி கார்பனுக்கும் மும்மை பிணைப்பு காணப்பட்டா அது அட்கைன். உங்களுக்கு அட்கேனும் அட்கீனும் தானே செஞ்சு புத்தகத்துல தரப்பட்டுள்ளது. அவை இங்க நம்மளுக்கு அடிப்படை என்ன? கார்பனுக்கும் இடையில காணப்படுற பிணைப்புகள் எண்ணிக்கை. அவை எதேன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொன்னா கார்பனுக்கும் இடையில ஒற்றை பிணைப்புகள் காணப்படணும். அவை ஆன்சர் இரண்டாவது. கார்பனுக்கும் இடையே ஒற்றை பிணைப்பு காணப்படாது. முதலாவது ஆன்சர் ஏம்பட கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையே ஒற்றை பிணைப்பு இது அட்கீன்லையும் காணப்படும், அதே மாதிரி அட்கைன்லையும் காணப்படும். கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையில அது வந்து அட்கேனை கண்டுபிடிக்கிறதுக்கு இயல்பு இல்லை. அதே மாதிரி மூன்றாவது கார்பனையும் ஹைட்ரஜனையும் மாத்திரம் கொண்டிருத்தல் அட்கீனும் கொண்டிருக்கும் அட்கைனும் கொண்டிருக்கும். மூன்றாவது வராது. 32க்கு ஆன்சர் இரண்டாவது. இதுல இருந்து உங்களுக்கு அட்கேன்ற சூத்திரம் CnH2n+2. அதாவது என்னன்னு சொல்றது கார்பன் எண்ணிக்கை. இதுல வந்து உங்களுக்கு 1லிருந்து 5 வரையான கார்பன்கள்ல கட்டமைப்பு தெரிஞ்சிருக்கணும். அதாவது முதலாவது மெதேன், ஒரு கார்பன் காணப்பட்டா, 2 கார்பன் காணப்பட்டா எதேன், மூன்றாவது புரப்பேன், நாலாவது பியூட்டேன், ஐந்தாவது பென்ரேன். இந்த 5 கட்டமைப்பும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி அட்கீன்ல காணப்படுறது எதிலின் பெருதிகள் 2 காணப்படும்.
குளோரோஎதிலின், நாட்புளோரோஎதிலின், அதே மாதிரி பல்கோதியங்கள் காணப்படுது அந்த அளவுல. அப்ப இதையெல்லாம் படிச்சு வச்சுக்கொள்ளுங்க. 32க்கு ஆன்சர் இரண்டாவது. 33வது கேள்வி வாசிப்போம். NaOH-இன் வெவ்வேறு திணிவுகள் காய்ச்சி வடித்த நீரில் கரைக்கப்பட்டு பெறப்பட்ட கரைசல்கள் ABC என அட்டவணையில் தரப்பட்டுள்ளது. கல்வியாகிராம் கரைசலின் செறிவுகளின் ஏறுவரிசைப்படி ஒழுங்குபடுத்தப்பட்ட விடை பின்வற்றுள்ள எதென்று கேட்டாங்க. அவ ஏறுவரிசைன்னா குறைஞ்ச செறிவுல இருந்து கூடிய செறிவு மட்டும் நம்மளுக்கு போகணும். நம்மளுக்கு முதலாவது செறிவு இதுல செறிவு சமன் என்ன? செறிவு சமன் C சமன் N இன் கீழ் V, அதாவது மூல் எண்ணிக்கையின் கீழ் கனவளவு. அவை இங்க முதலாவது நம்மளுக்கு ஏ என்ற கரை அமைப்படுத்தப்படும் சொன்னா திணிவு தந்திக்காங்க. திணிவுல இந்த மூளை காண்றதுக்கு என்ன செய்யணும்? தரப்பட்ட திணிவு மூலத்திணிவால பிரிக்கணும். அவை 10ன் கீழ் 40 கீழே கனவளவுக்கு நம்ம போடணும். 100ன் கீழ் அதை என்னதுக்கு டெசிமீட்டருக்கு மாற்றணும். 1000ஆல பிரிக்கணும். ஆகவே என்ன எப்படி வரும்? ஏ என்ற கரைசல் செறிவு மேல 0.25 கீழே 0.1. ஆகவே இதுல இருந்து வரப்போகுது 2.5 மூல் டெசிமீட்டர் -3. அப்ப ஏ என்ற கரைசல் 2.5. ரெண்டாவது பி என்ற இதை பார்த்தோம்னு சொன்னா 20 கிராம். 20 கிராம் மூல் 20ன் கீழ் 40 0.5 மூல் கீழே 250ன் கீழ் 1000. அது எப்படி வரும்? 250ன் கீழ் 1000 சொன்னா அதுவும் கீழே 2.5. அவே இதுல ரெண்டாவதுல வர போறது 0.5 கீழே கனவளவு 250ன் கீழ் 1000, அதாவது டெசிமீட்டர் கணத்துக்கு மாத்தணும். 250ன் கீழ் 1000 சொன்னா 0.25. ஆகவே இதை சுருக்கி எடுத்தீங்கன்னு சொன்னா 0.5 0.25. அவை இதுக்கு வரப்போறோம் 2 மூல் டெசிமீட்டர் -3. மூன்றாவது பாபம் 40 ஒரு மூலின் கீழ் 600ன் கீழ் 1000 வரப்போகுது. ஆகவே 1000ன் கீழ் 600 இதை பிரிச்சு எடுத்தீங்கன்னு சொன்னா 1.67 என்று வரப்போகுது. அவை மூன்றாவதுல 1.67. அவை குறைவானது சி, கூடியது பி, அதை விட கூடியது ஏ. அவை 33க்கு முதலாவது ஆன்சர். இதுல தெரிய வேண்டியது செறிவு சமன் மூலின் கீழ் கனவளவு. அவை தரப்பட்ட திணிவு தந்திருந்தாங்கன்னா அதை மூல திணிவால பிரிக்கிறதால மூளை எடுக்கலாம். அதே மாதிரி கீழே கனவளவு சென்டிமீட்டர் கணத்துல இருந்தாங்களா அதை டெசிமீட்டருக்கு மாத்தணும். டெசிமீட்டருக்கு மாத்தணும்னு சொன்னா அதை 1000ஆல பிரிக்கணும். 34வது பாபம். உருவில் காட்டப்பட்டுள்ள சீராக்கும் பாலத்தில் சிவப்பு நிற எல்இடிக்கள் D1, D2, D3, D4 என காட்டப்பட்டுள்ளது. மின்சுட்டை மூடப்படும் போது ஒளிரும் எல்இடிக்கள் யாதென்று கேட்டாங்க. இதுக்குள்ள நம்ம மின்னோட்டம் பாயக்குள்ள மின்னோட்டம் எதற்கூடாக பாயுதுன்னு முதலாவது பார்ப்போம். முதலாவது எடுத்தோம்னு சொன்னா இங்க இருந்து மின்னோட்டம் போகக்குள்ள என்ன நடக்கும்? இது முன்முக கோடல்ல காணப்படுது. ஆகவே இதுக்குள்ளால போகும். இதுக்குள்ளால இங்கால போவாது. ஆகவே D3க்குள்ள வராது. அது முதலாவது D2க்குள்ள ஒளிரும். D2 ஒளிரும். அவை இப்படியோ போய் திருப்பி என்ன செய்யும்? இங்கால திருப்பி இங்க போகும்னு சொன்னா இங்கால போக இயலாது. ஆகவே இது இப்படியோ இதுக்குள்ளாக மைனஸ் ஏற்றத்தை போய் சேரும். ஆகவே இங்க ஒளிரக்கூடியது D1 ஒளிராது, D3 ஒளிராது, ஒளிரக்கூடியது D2வும் D4வும். ஆகவே ஆன்சர் 34க்கு 4. இதே இது மின்கலம் மத்த மாதிரி இங்கால எப்படி இருந்து இங்கால மறையேற்றம் இருக்குன்னு சொன்னா இதுல எப்படி பாயம்னு சொன்னா இங்கால எப்படி போற மின்னோட்டம் இதற்கூடாக போகும். இங்கால போகாது. இங்கால பின்முக கோடல் இருக்காவே இப்படியோ திரும்பி என்ன செய்யும்? இப்படியோ போய் இதற்கூடாக போய் மைனஸ் ஏற்றத்தை அடையும். அவை இங்கே ஒளிரக்கூடியது முனைகள் மாற்றி இருந்தா D3யும் D1ம். 35வது சொல்றாங்க. தாக்க விதத்தில் தாக்கியலின் பௌதிகத்தன்மை செல்வாக்கு செலுத்தும் விதத்தில் அறிவதற்கு ஒரு மோல் டெசிமீட்டர் -3 மேலதிக HCl அமிலத்துடன் முறையே 2 கிராம் நாகத்தகடும் 2 கிராம் நாகத்தூளும் தாக்க முறைவிடப்பட்டது. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் சேகரிக்கப்படும் வாயு கனவளவு ஆனது நேரத்துடன் மாறும் விதத்தை சரியாக காட்டும் வரைவு பின்பற்றுள்ளது. நம்மளுக்கு தெரியும் தாக்க வீதத்துல 4 காரணிகள் தாக்கம் செலுத்தும். ஒன்று பௌதிகத்தன்மை, அதாவது தாக்கியலின் தாக்கம் ஏற்படுறப்போ. இரண்டாவது தாக்கம் நடைபெற வெப்பநிலை. மூன்றாவது செறிவு, அதுவே வாயு நிலை தாக்கியலா இருந்த அமுக்கம். நான்காவது ஊக்கிகள். இங்க பௌதிகத்தன்மை, அதாவது தாக்கம் மேற்பரப்ப பரிசோதிக்கிறது ஒரு தாக்கம் தந்திக்காங்க. இங்க நாக தகடும் நாக தூளும் தந்திக்காங்க. ஆனா இங்க தரப்பட்ட திணிவுகள் சமன். அவை இதுல நம்மளுக்கு தெரியும் திணிவுகள் சமனா இருந்தா ஒரே அளவான வாய்க்குமிழிகள் தான் 2 அமைப்புலையும் உருவாக போகுது. ஆனா அந்த வாய்க்குமிழிகள் உருவாக எடுக்கிற நேரம் என்ன செய்ய போகுது? 2க்கும் மாறுபட போகுது. அவை நாக தகடு எடுத்தோம்னு சொன்னா நாக தகடுல தாக்கம் ஏற்படப்பட அளவு குறைய, ஆகவே தாக்க வீதம் குறைவாக காணப்படும். அதே மாதிரி நாக தூள் எடுத்தோம்னு சொன்னா தாக்கம் ஏற்படப்பட அளவு அதிகமாகவே தாக்க வீதம் அதிகமாக காணப்படும். ஆகவே அந்த குறித்த அளவு வாய்க்குமிழிகள் விரைவாக நாக தூள் போடக்குள்ள உருவாகும்.
நாகத்தகடுல மெதுவாக உருவாகும். ஒரே அளவான கனவளவு தான், அதாவது ஒரே அளவான வாய்க்குமிழிகள் தான் உருவாக்கப்படும். ஏன் ஒரே அளவான எச்சியலும் ஒரே அளவான ஒரே திணி உடைய நாகம் தான் பயன்படுத்தப்படும். ஆகவே இந்த ரெண்டு ஆன்சரும் வராது. ஏன் இங்க உருவாக்கப்படுற அளவு வேறுபட்டதாக காணப்படுது. அதுல முதலாவதுலையும் மூன்றாவதுலையும் பார்ப்போம். நாக தகடன்னு சந்திக்கிறது டொட் லைன், அதே மாதிரி நாக தூளன்னு சந்திக்கிறது ஸ்ட்ரைட் லைன், அதாவது நேரிய கோடு. அப்ப நம்மளுக்கு தெரியும் இதுல விரைவாக அதுல கனவளவை வாய் கனவளவை தாரது நாகத்தூள். அவை இதுதான் நாகத்தூள் இந்த கனவளவை விரைவான கொஞ்ச நேரத்துல தருது. அவை இதுக்கு 35 ஆன்சர் முதலாவது. மூன்றாவதுல என்ன, இங்க டொட் லைன் விரைவாக இந்த இது அடையுது. அவை இங்க காணப்படுற டொட் லைன் தகட்டில தாக்க வீதம் குறைவாக காணப்படும். அது விரைவாக வாய்க்கொள்ற மொத்த கனவுல அடையிற அமைப்பு 35க்கு முதலாவது. அப்ப இதுல இருந்து விளங்கணும், தாக்கிகள தாக்க மேற்பரப்பு அதிகரிக்கும்னு சொன்னா அங்க தாக்க வீதம் அதிகரிக்கும், அதாவது விளைவுகள் கிடைக்கிற நேரம் குறைவடையும். தாக்கம் நடைபெற வெப்பநிலை அதிகரிச்சா தாக்க வீதம் அதிகரிக்குமா குறையுமாண்டு கமெண்ட்ல சொல்லுங்க. 36 பாப்பம். 3 ஒரு தள விசைகளின் கீழ் வளையம் ஒன்று சமநிலைப்படுத்தப்பட்டுள்ள விதம் உருவில் காட்டப்பட்டுள்ளது. 15 நியூட்டன் 20 நியூட்டன் ஆகிய இரு விசைகளின் விலையுள் 14 நியூட்டன் ஆகும். விசை எக்ஸின் பருமனியானது கட்டிக்காங்க. நம்மளுக்கு தெரியும் 3 ஒரு தள விசைகள் சமநிலை இருக்கணும்னு சொன்னா அதுல என்ன இருக்கணும், அந்த 3 ஒரு தள விசைகள் விசைக்கோடு தாக்கு கோடுகள் சந்திக்க வேண்டும். இரண்டாவது விதி என்ன சொல்லுதோ, ரெண்டு விசைகளின் விலையுள் விசைக்கு மூன்றாவது விசை சமனாகவும் எதிர் திசையிலையும் காணப்படணும். அவை இங்க காணப்படுறது 20 நியூட்டன்றையும் 15 நியூட்டனையும் விலையுள் விசை 14 நியூட்டன் சொல்லிக்காங்க. ஆகவே எக்ஸ்ர பெருமானம் 14 நியூட்டனா காணப்பட வேண்டும். அதாவது இங்க நம்மளுக்கு இதுல விலையில் விசை இப்படி தொழிற்படும் 14 நியூட்டன், இதற்கு எதிரான திசையில சமனான விசை தொழிற்பட்டா மாத்திரம்தான் இந்த பொருள் என்ன செய்யும், சமநிலையில் இருக்கும். ஆகவே எக்ஸ் 14 நியூட்டன். 36 ஆன்சர் மூன்றாவது. அவை விசைகள் 3 விசைகள் எடுத்தோம்னு சொன்னா அந்த 3 விசைகள் ஒரு தளமா இருக்கணும். அதே மாதிரி 3 விசைகளோட தாக்கு கோடுகள் ஒரு புள்ளியை சந்திக்கணும். அதே மாதிரி 2 விசைகள் விலையுளுக்கு 3ஆவது விசை பருமல்ல சமனாகவும் திசைகள்ல எதிராகவும் காணப்பட வேண்டும். இதுதான் 3 விசைகள் சமநிலையில இருக்கிறதுக்கான நிபந்தனைகள். 37ஆவதுக்கு குறித்த ஒரு நபர் பின்வரும் பழக்க வழக்கங்களை கொண்டுள்ளார். முதலாவது, தனது காரியாலயத்துக்கு சொந்த வாகனத்தில் பயணித்தல். இரண்டாவது, ஏழுமான எல்லா சந்தர்ப்பத்தின் போது மின் உயர்த்தியை பயன்படுத்தல். அதே மாதிரி பிரதான உணவுகளுக்கு மேல சிற்றுணவுகளை உட்கொள்ளல். இதுல இருந்து விளங்குது நம்மளுக்கு என்ன, இவர் உணவு உள்ளெடுக்கிற அளவு அதிகம், ஆனா அந்த உணவை என்ன சக்தியாக மாற்ற அல்லது வெளியிடுற பயன்படுத்துற அளவு குறைய சொந்த வாகனத்தை பயன்படுத்துறாரு. அதே மாதிரி லிப்ட பயன்படுத்துறாரு. அவை அங்க நடக்க மாட்டாரு அவரு. அதனால அவர் உடம்பு என்ன செய்யாது, சக்தியை இழக்காது. அவை அவர் உட்கொள்ற உணவு அவ்வளவு என்ன செய்யுது, உடல்ல தேங்குது. இதன் காரணமாக நம்மளுக்கு உருவாகிற நோய் தான் உடல்ல குளுக்கோஸ் மட்டம் அதிகரிக்கும். ஆகவே நீரிழிவு நோய் உருவாகும். அந்த நீரிழிவு நோய் நீண்ட நாளைக்கு காணப்படும் சொன்னா அங்க நாட்பட்ட சிறுநீர் பிரச்சனை உருவாகும். அவை இவர் தந்த நிபந்தனைக்கு முதலாவது அவருக்கு உருவாக வாய்ப்புடைய தொற்றா நோய் என்னன்னு சொன்னா நீரிழிவு நோய். 37க்கு முதலாவது. 38வது பாப்பம். குப்பை மேட்டை அண்டி வாழும் சில விலங்குகள் கீழே தரப்பட்டுள்ளன. அவற்றுக்கிடையே குருதியில் அதிக அளவு நுண் பிளாஸ்டிக் துணிக்கைகள் செறிவு காணப்படும் விலங்கு எதண்டு காட்டிக்காங்க. இது உயிர் செறிவடைதல் என்ற ஒரு பகுதிக்கு வரும். உயிர் செறிவடைதல் சொன்னா நச்சு பதார்த்தங்கள் உணவு சங்கிலி வழியே ஒவ்வொரு போஷணை மட்டத்திலையும் செறிவடைகிறத தான் சொல்றது உயிர் செறிவடைதல். உயிர் செறிவடைதல் என்ன செய்யும், இதுல 4 போஷணை மட்டங்கள் காணப்பட்டா உயிர் செறிவடைதல் இங்க இருந்து இங்க அதிகரிக்கும், அதே மாதிரி இங்க அதிகரிக்கும், அதே மாதிரி இங்க காணப்படும். ஆகவே உயர் போஷணை மட்டங்கள்ல உயிர் செறிவடைதல், அதாவது நச்சு பொருட்கள் அளவு அதிகமாக காணப்படும். இங்க நுண் பிளாஸ்டிக் எடுத்தோம்னு சொன்னா இங்க அதிகமாக காணப்படுறது உயர் போஷணை மட்டத்துல. இதுல 4 விலங்குகள்லையும் உயர் போஷணை மட்டம் எடுத்தோம்னு சொன்னா பருந்து. ஆகவே பருந்துலதான் என்ன நுண் பிளாஸ்டிக் துணிக்கைகள் அதிக அளவு செறிவடைந்து காணப்படும். ஆகவே 38க்கு ஆன்சர் நான்காவது. 39வது கேள்வி பார்ப்போம். சூழ தொகுதி ஒன்றில் காணப்படும் உணவு வலை உருவில் காட்டப்பட்டுள்ளது. தீ எனும் அங்கே சூழல் தொகுதியிலிருந்து அகற்றப்படும் இடத்தில் மிக விரைவாக குடித்தொகை அடர்த்தி குறைவடையும் அங்கி பின்வற்றுள்ள எதென்று காட்டிக்காங்க. அப்ப என்ன செஞ்சாங்களாம், குடித்தொகை அடர்த்தி என்னன்னு பார்ப்போம். குடித்தொகை அடர்த்தின்னு சொன்னா ஓரலகு பரப்புல காணப்படுற அங்கிகள் எண்ணிக்கையை தான் குடித்தொகை அடர்த்தின்னு சொல்லுவோம். எங்க ஓரலகு பரப்புல அதிக அளவு அங்கிகள் காணப்படுமோ அங்க குடித்தொகை அடர்த்தி அதிகம். எங்க ஓரளவு பரப்புல குறைந்த அளவு அங்கே காணப்படுமா அங்க அந்த அங்கில குடித்தொகை அடர்த்தி குறைவு. அந்த உணவு வலையை பார்ப்போம். இங்க என்ன செய்யுது,
எஸ் ஒரு முதலாவது காணப்படுது. இந்த எஸ் தான் என்ன சாப்பிடுது? பி சாப்பிடுது, கியூ சாப்பிடுது, ஆர் சாப்பிடுது. இந்த மூன்று PQR மூன்றையும் என்ன செய்யுது? டீ சாப்பிடுது. ஆகவே இங்க வந்து கேள்வியில கேட்கிறாங்க, டீய நம்ம சூழல்ல இந்த அகற்றினோம்னு சொன்னா இந்த PQR சாப்பிடுறதுக்கு டீ இருக்க மாட்டாரு. அவை பீட எண்ணிக்கை அதிகரிக்கும், கியூட எண்ணிக்கையும் அதிகரிக்கும், அதே மாதிரி ஆர் எண்ணிக்கையும் அதிகரிக்கும். அதாவது டி என்ற ஒரு வங்கிய சூழலை இந்த அகற்றினோம்னு சொன்னா பி கமா கியூ கமா ஆர் என்ற மூன்று அடர்த்திகளும், அதாவது குடித்தொகை அடர்த்தி அல்லது எண்ணிக்கை என்ன செய்யும்? சூழல் அதிகரிக்கும். ஆகவே PQR அதிகரிக்கும் சொன்னா இந்த PQR என்ன செய்யுது? எஸ் என்ற ஒரு அங்கி அல்லது ஒரு தாவரத்தை தான் உட்கொள்ளுதுன்னு சொன்னா இந்த மூன்றையும் அளவு அதிகரிக்க எஸ் அளவு என்ன செய்யும்? படிப்படியா குறைவடைஞ்சி விரைவாக குறைவடையும். டி என்ற அங்கிய சூழல்ல இந்த அகற்றினம்னு சொன்னா PQR என்ற மூன்று அங்கிகள் எண்ணிக்கை அதிகரிக்கும். அவை அந்த மூன்று என்ன செய்யுது? எஸ் தான் சாப்பிடுது. அவை இந்த மூன்று எண்ணிக்கை அதிகரிக்கும்னு சொன்னா எஸ் எண்ணிக்கை மிக விரைவாக குறைவடையும். அதாவது குடித்தொகை அடர்த்தி குறைவடையும் விரைவாக. கேள்வியில குடித்தொகை அடர்த்தி குறையிற அங்கி விரைவாக குறையிற அங்கி எதன்னு கேட்டா 39க்கு 4வது. 40வது கேள்வி கேட்கிறாங்க, குறித்த வீடொன்றில் வசிப்போரால் பின்பற்றப்படும் செயற்பாடுகள் கீழே தரப்பட்டுள்ளன. முதலாவது, பகல் உணவை பொதி செய்வதற்காக பொலித்தீனுக்கு பதிலாக வாழை இலை பயன்படுத்தல். இரண்டாவது, பி கூட்டு, வீடுகளிலிருந்து அப்புறப்படுத்தப்படும் மீதி உணவுப் பொருட்களை கொண்டு கூட்டறு தயாரித்தல். என உணவு மீதிலிருந்து கூட்டறுக்கள் தயாரிக்கிறாங்களா? கடையில் வாங்கும் பொருட்களை கொண்டு செல்ல பயன்படுத்தும் பொலித்தீன் உரையை பிரிதொரு நாளிலும் பொருட்களை கொண்டு செல்ல பயன்படுத்தல். என்ன செய்யலாம்? பொலித்தீன் உரையை மீண்டும் மீண்டும் அவங்க பயன்படுத்துறாங்களாம். அப்ப இதுல கட்டிக்கா மேற்படி செயற்பாடுக்கு பொருத்தமான 4R 4R என்ன கரு. இப்ப நம்மளுக்கு தெரியும் 4R என்ன கரு வந்து 4 காணப்படுது. ஒன்று வந்து முதலாவது ரீயூஸ் மீள்பாவனை. ரீயூஸ் மீள்பாவனைன்னு சொன்னா நம்ம ஒரு பொதிய ஒரு ஒரு பைய இன்னொரு தரம் பாவிக்கிற, அடுத்து ஒரு உடுப்பு இன்னொரு தரம் பாவிக்கிறது. ரெண்டாவது ரிடியூஸ் சொன்னா குறைத்து, பாவனையை குறைத்து கொள்ற. உதாரணத்துக்கு நம்ம டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம பார்மசிக்கு போய் நம்மளாவே நுண்ணுயிர் கொல்லியை வாங்கி பயன்படுத்துறதை குறைத்து கொள்ற. அது வந்து ரிடியூஸ், பாவனையை குறைத்து கொள்ற முறைக்குள்ள வரும். மூன்றாவது ஆர் வந்து ரிப்ளேஸ் சொன்னா மாற்றீடு செய்யற. உதாரணத்துக்கு வந்து பொலித்தீனுக்கு பதிலாக பேப்பர்களை பயன்படுத்துறது, அதே மாதிரி பொலித்தீனுக்கு பதிலாக வாழை இலைகள் ஏனைய இலைகளை பயன்படுத்துறது. ரிப்ளேஸ், ஒன்றை இன்னொன்றாக ரிப்ளேஸ் பண்ற, மாற்றீடு செய்யற. நான்காவது ஆர் வந்து மீள் சுழற்சி, ரீசைக்கிளிங். ரீசைக்கிளிங் சொல்றது மீள் சுழற்சின்னு சொல்றா. முதலாவது விலங்கு கழிவுகள்ல இருந்து கூட்டறுக்கள் தயாரித்தல், அடுத்து பொலித்தீன் அல்லது பிளாஸ்டிக்ல இருந்து பெட்ரோல்களை, எரிபொருட்களை உற்பத்தி செய்யற அல்லது உயிர் வாயுக்களை உற்பத்தி செய்யற முறைகளை சொல்றது ரீசைக்கிளிங். அவை இதுக்கு இந்த அறிவோட நாங்க வாசிப்போம். முதலாவது கருத்து என்ன? பகல் உணவை பொதி செய்வதற்கு பொலித்தீனுக்கு பதிலாக வாழை இலையை பயன்படுத்தல். அது என்ன? மூன்றாவது ஆர் ரிப்ளேஸ், மாற்றீடு செய்தல். அது நான்காவது ஆன்சரும் வராது, மூன்றாவது ஆன்சரும் வராது, நான்காவது ஆன்சரும் வராது. அதே மாதிரி இரண்டாவது, வீடுகளில் அப்புறப்படுத்தப்படும் மீதி உணவுப் பொருட்களை கொண்டு கூட்டறி தயாரித்தல். இது என்ன? ரீசைக்கிளிங் சொன்னா மீள் சுழற்சி. ஆகவே 40க்கு மீள் சுழற்சி இரண்டாவது இருக்கிறது, முதலாவது ஆன்சர். மூன்றாவது, கடைக்கு வாங்கும் பொருட்களை கொண்டு சேர்க்க பொலித்தீன் உரையை இன்னொரு தரம் பாய்க்கிறது, மீள் பாவனை, ரீயூஸ். அவை 40க்கு முதலாவது ஆன்சர். அவை இதுல இருந்து உங்களுக்கு விளங்க வேண்டியது 4R என்ன என்று விளங்கணும். அதுக்கு உதாரணங்கள் ஒவ்வொன்று விளங்கி இருக்கணும். இந்த கல்வி அமைச்சால் வெளியிடப்பட்ட பேப்பர் 40 கல்வியும் பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தாங்க. உங்களோட சப்போர்ட் தான் எங்களுக்கு வந்து இன்னும் நிறைய வீடியோக்கள் செய்யறதுக்கு உந்து சக்தியா இருக்கும். அதே மாதிரி வேற என்ன வீடியோக்கள், என்ன பகுதியில வீடியோக்கள் போடணும்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதை கேட்ப நாங்க உங்களுக்கான வீடியோவை தாரோம். அடுத்த வீடியோல மீண்டும் சந்திக்கிறேன்.